வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் தான். அதாவது இப்போ இன்டர்நெட்டில் போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு வந்து உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸு வரப்போகிறாரு அப்படிங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகுது. அதாவது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத விட 100%ல் ஒரு 19% வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து அதாவது அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு இப்போ சொல்லப்படுது. அது எதனால் அப்படின்னு கேட்டால், அதாவது அடுத்த வாரம் மண்டே நைட் எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்டால், மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் நடக்க போகுது. அதாவது மேடிசன் ஸ்கொயர் கார்டன் அப்படின்னாவே அங்கே இருக்க மக்கள் வந்து அதிகமாக கேட்குறது யார் அப்படின்னு கேட்டால், இந்த ட்ரைபிள் சீஃப் இந்த ரோமன் ரெயின்ஸை தான் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த பிளட் லைனை தான் கேட்பாங்க. ஏன்னா அங்கே இருக்க ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரோமன் ரெயின்ஸை அளவுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அங்கே அங்கே மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் அதிகமாக ரூல் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால், அது பிளட் லைன் தான். அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் தான். அதனால் கண்டிப்பாக வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற அந்த மண்டே நைட் ராக்கு இந்த ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸு வருவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. மேபி ரோமன் ரெயின்ஸு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்படின்னு கேட்டால், ஏன்னா இதில் வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு மேட்ச் இருக்குது. அதாவது செத் ரோலின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்குக்கான ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச்சு அந்த இடத்துல இருக்குது. அதாவது மண்டே நைட் ரா, அதாவது அடுத்த வாரம் நடக்க போகுதுல, அந்த மண்டே நைட் ராவில் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் நடக்க போகுது. அங்கே தான் நம்முடைய செத் ரோலின்ஸுக்கும் நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் ஸ்டீல் கேஜ் மேட்சை வந்து WWE புக் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வருவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. இது எதனால் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா ராயல் ரம்பில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு அதுவும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸை போட்டு ஸ்டன்னர் போட்டு இப்போ WWEக்கு வர முடியாமல் பண்ணது யாரு கேட்டால், நம்மளுடைய செத் ரோலின்ஸ் தான். அது இல்லாமல் நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கும் சரி, நம்மளுடைய இதில் 2 விஷயங்கள் ஒத்து போகுது. என்ன அப்படின்னு கேட்டால், ராயல் ரம்பில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை படாத பாடுபடுத்தி ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணி இந்த ஸ்டன்னர் போட்டு இவ்வளோ தூரம் WWEக்கு வர முடியாமல் பண்ணது யாருன்னு கேட்டால் செத் ரோலின்ஸ். அதே மாதிரி எலிமினேஷன் சேம்பரை வந்து வின் பண்ண விடாமல் பார்த்தது யார் அப்படின்னு கேட்டால் அதே செத் ரோலின்ஸ். அதே ஸ்டன்னரை வந்து நம்மளுடைய சிஎம் பங்குக்கு போட்டு அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வின் பண்ண வச்சுட்டு போயிட்டார். அந்த ஒரு கடுப்பில் தான் இப்போ நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கும் சரி, நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் சரி, அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராவில் வந்து ஸ்டீல் கேட்ச் மேட்சை நம்மளுடைய WWE ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வருவார். அது எதுக்காக அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய செத் ரோலின்ஸை வந்து பழி வாங்கணும். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸை பழி வாங்கணும் அப்படிங்கிறக்காக கண்டிப்பாக வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ரா, அதாவது மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் நடக்க அப்புறம் அந்த மண்டே நைட் ராக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் வருவார் அப்படிங்கிற மாதிரி பெரிதும் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுது. அது மேபி வந்தார் அப்படின்னு கேட்டால் வந்தார்னா அது எந்த மேட்சுக்குள்ளே வருவார்னு கேட்டால், அதாவது நம்மளுடைய ஸ்டீல் கேஜிங் மேட்ச் நடக்குதுல்ல, செத் ரோலின்ஸுக்கும் நம்மளுடைய சிஎம்முக்கும் நடக்கிற அந்த ஒரு மேட்ச்சில் தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இன்டர்ஃபியர் ஆவார். ஆகி நம்மளுடைய செத் ரோலின்ஸை வந்து அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சிஎம் அங்கே வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீ வந்து எதுக்கு இந்த மேட்சுக்குள்ளே வந்த, நீ வந்து எதுக்கு செத் ரோலின்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற அப்படின்னு அந்த இடத்துல வந்து ஒரு வாக்குவாதம் ஏற்படும். அப்படிங்கிறப்ப இவங்க 3 பேருமே அடிச்சுக்கலாம். அப்படி 3 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரெசல்மேனியா 41ல் ரோமன் ரெயின்ஸ், செத் ரோலின்ஸ், சிஎம் அங்குக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் கூட ரெசல்மேனியா 41ல் மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்படி ஒரு வேளை ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த மேட்ச்சில் வந்து இன்டர்ஃபியர் ஆகி நம்மளுடைய செத் ரோலின்ஸையும் நம்மளுடைய சிஎம் அங்கே அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக 100% நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கும் நம்மளுடைய சிஎம் அங்குக்கு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு இவங்க 3 பேர்த்துக்கு தான் ரெசல்மேனியா 41ல் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கிறதுக்கு மேபி அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் அதாவது அடுத்த வாரம் நடக்க போகுதுல்ல, அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு வந்து அந்த மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் நடக்குது. அந்த மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் நடக்க போகிற அந்த மண்டே நைட் ராக்கு உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வரணும்னு சொல்லிக்கிறீங்களா, இல்லை வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஒரு ஒப்பீனியன் படி கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் வரும். ரிட்டன் வந்து அந்த ஸ்டீல் கேஜ் மேட்சில் நம்மளுடைய செத் ரோலின்ஸையும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணி இவங்க 3 பேர்த்துக்கும் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ரெசல்மேனியா 41ல் நடக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரிக் ஃப்ளேர் வந்து நம்மளுடைய ஜான்சினா மேலே வந்து ஒரு கடும் கோபத்தில் இருக்கிறாராம். அது எதனால் அப்படின்னு கேட்டால், எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் அந்த சாம்பியனை வின் பண்ணுவோம். ஆனாலும் நம்மளுடைய ஜான்சினா வந்து நோகாமல் நொம்பு கூப்பிடுன்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதாவது ஜான்சினா வந்து 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஆனாலும் நாங்கள் வந்து 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆனேன் அப்படின்னு கேட்டால், அதுதான் 90ஸ்லேருந்து நான் இருக்கேன். ஆனாலும் நான் சாம்பியன் ஆனேன் அப்படின்னு கேட்டால், நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு மேட்சுமே அதாவது 45 நிமிஷத்துக்கு மேலே தான் அந்த மேட்ச் இருக்கும். நாங்கள் அந்த மேட்ச்சில் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் வந்து 16 டைம் வேர்ல்டு சாம்பியனே நான் ஆனேன். அதாவது இப்போ நடக்கிற மாதிரி அது ஒரு 30 செகண்ட் 28 செகண்ட்லேயே மேட்ச் முடிஞ்சிடும். ஆனால் அப்போ இருந்த காலகட்டத்தில்
வந்து 45 நிமிஷம் 50 நிமிஷம் கூட நாங்கள் மேட்ச் பண்ணுவோம். ஆனாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆனேன். ஆனாலும் இப்போ வந்து நம்முடைய ஜான்சனா வந்து 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகியிருந்தாலும் இப்போ நம்முடைய ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன்ஸ் ஆக ஆசைப்படுறாரு. அதாவது ராக்கு கொடுத்த அந்த ஒரு ஆஃபரை வந்து ஜான்சனா வந்து இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இப்போ ஜான்சனா வந்து WWE வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக ஆசைப்படுறாரு. ஆனாலும் அது வந்து ஒரு காலத்துலேயும் நடக்காது. அதாவது நான் இருக்கிற வரைக்கும் அது கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது ஜான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்முடைய ரிக் ஃப்ளேர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது எதனால் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், நான் வந்து கண்டிப்பாக உன்னை வந்து நான் 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக விட மாட்டேன். அதாவது உனக்காக எவ்வளோ பேர் வந்து நின்னாலும் சரி, அதாவது நான் வந்து கண்டிப்பாக வந்து உன்னை நான் வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக விட மாட்டேன். ஒரு 16 டைம் வேர்ல்டு சாம்பியனாக மட்டும்தான் நான் வச்சுக்குவேன். அதாவது அப்படி ஒரு வேளை உன்னை வந்து உன் கூட ஃபைட் பண்ணி தான் உன்னை வந்து இது பண்ணணும். அதாவது அந்த ரிங்குக்குள்ளே வந்து தான் உன்னை வந்து அட்டாக் பண்ணி தான் உன்னை வந்து நான் 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னா, நான் அதுக்கு கூட தயார். அதுக்கு கூட நான் எல்லா விஷயத்தையும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்முடைய ரிக் ஃப்ளேர் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது மேபி அது எதுக்காக சொன்னார் அப்படிங்கிறது தெரில. ஆனாலும் அவரோட ஒரு குற்றச்சாட்டை வந்து இப்போ சொல்லியிருக்காரு. அதாவது நீ வந்து WrestleMania 41ல் கோடி கூட மோத போகிற. ஆனாலும் கோடி கூட மோதினாலும் அது மோதினதாக மட்டும் தான் இருக்கும். நீ வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக மாட்டேன். உன்னை நான் ஆகவும் விட மாட்டேன். கோடி தான் அவனோட டைட்டிலை வந்து அவனே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போவான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய ரிக் ஃப்ளேர் சொல்லியிருக்காரு. அது மேபி என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போ நம்மளுடைய ரிக் ஃப்ளேர் சொல்கிறாரு அப்படின்ட்டா இது வந்து ஒரு ஸ்டோரியோட ஒரு பார்ட்டாக கூட இருக்கிறதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி தானே WrestleMania 40ல் வந்து சொன்னாங்க. அதாவது நம்முடைய கோடிக்கு வந்து ராக் அதாவது நம்முடைய ஜே வந்தார். அதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சனாவாக இருக்கட்டும், நம்மளுடைய அண்டர்டேக்கராக இருக்கட்டும், இவங்களாம் வந்தாங்கல்ல. அதுமாரி மேபி இப்போ நம்முடைய ஜான்சனாவுக்கு வந்து நம்முடைய ராக் இருக்கார் அப்படின்னு கேட்டால், இங்கிட்டு வந்து நம்மளுடைய ரிக் ஃப்ளேர் கூட நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நம்முடைய கோடிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு சின்ன ஒரு அனலைஸாக நம்மளுடைய WWE வந்து ஒரு ஹிண்ட்டாக வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. மேபி அந்த மேட்ச் நடக்குது WrestleMania 41 ஜான்சனாவுக்கும் கோடிக்கும் மேட்ச் நடக்குதுன்னா, அதில் மேபி நம்மளுடைய ரிக் ஃப்ளேரோட அந்த ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்டாவது கண்டிப்பாக அதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மேபி சொல்லப்படுது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டோரியில் ஒரு பார்ட்டாக இருக்கும். ஏன்னா WWE வந்து சம்மந்தமே இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. அது மேபி நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். WrestleMania 40 வரைக்கும் நம்மளுடைய ஜான்சனா, அதாவது நம்மளுடைய ஜான்சனா கூட யார் யார் நிற்க போகிறா, இல்லை நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கூட யார் யாரெல்லாம் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ரிக் ஃப்ளேர் சொல்லியிருக்காருல, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.